உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னது கதவு தானா மூடுது? சிஸ்டர், நான் ஒண்ணும் பயப்படல சிஸ்டர். கதவு காத்துல தானா சாத்திக்கிச்சு. சிஸ்டர், என்ன சிஸ்டர், வீட்டுக்குள்ள யாருமே இல்ல போல இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? மித்ரா, மித்ரு, காசில இருந்து வந்த மந்திரவாதியாச்சே, ஜி போட்டு கூப்பிடுவோம். மித்ராஜி, மித்ராஜி. சிஸ்டர், எங்கேயுமே அவங்கள காணோம். ஒருவேளை மாடியில இருப்பாங்களோ? இருங்க, நானே போய் கூப்பிடுறேன். மித்ராஜி, மித்ராஜி, மித்ரு. காணுமே சிஸ்டர், எங்க போயிருப்பாங்க? ஐயோ சிஸ்டர், பேய் சிஸ்டர், பேய் கூலிங்க போட்டு பேய் சிஸ்டர். பாருங்க சிஸ்டர், இங்க தானே நின்னுகிட்டு இருந்தது, காணும் பாருங்க. சிஸ்டர், பிட்லாச்சாரியா படத்துல வர மாதிரி மறைச்சு மறைச்சு நின்னு வேடிக்கை காட்டுது பாருங்க சிஸ்டர். ஐயோ ஐயோ ஐயோ, பேய் கூலிங்க போட்ட பேய். ஐயோ, நல்ல பேய் தப்பிச்ச. ஐயோ, பேய் சிஸ்டர், பேய். ஐயோ, என்ன சிஸ்டர், என்ன சிஸ்டர் இது? ஐயோ ஐயோ, பார்க்கவே பயமா இருக்குதே. சிஸ்டர், தலப்பா கட்டு கட்டிக்கிட்டு விட்லாச்சாரியா படத்துல வர ஜெகன் மோகினி மாதிரியே இருக்குதே சிஸ்டர். ஐயோ, பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துருச்சேன் சிஸ்டர். ஜெகன் மோகினி படத்துல தானே பேய் செட்டி போட்டுக்கிட்டு வரும். இத பாருங்க, தலையில கட்டு போட்டுக்கிட்டு வந்திருக்குது. என்ன மாயா, எப்படி இருக்க? உட்காரு. நல்லா இருக்கேன் மித்ரா. என்ன பண்றா அந்த மாரி? அவளோட அபூர்வ சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த மாரி ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளோட சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற நாள் முடியறதுக்குள்ள அவளோட குழந்தைய கொல்லணும். சரி, கொன்னுடலாம். அம்மா, இது என்னம்மா சோதனை? மாறி உன்னோட குழந்தை, உன் குழந்தைக்கு எதுக்காக இப்படி ஒரு சோதனை? உன் குழந்தை மாறிய இந்த சோதனையிலிருந்து நீதாம்மா காப்பாத்தணும். இப்பவே மாறி வீட்டுக்கு போய் மாறிய எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன். உத்தரவு கொடுமா. சாமி, சொல்லுங்க சாமி. மாறி, உனக்கு இது பெரிய சோதனை காலம். என்ன சாமி சொல்றீங்க? உன்கிட்ட இருக்கிற குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. உனக்குள்ள இருக்கிற தெய்வ சக்தியை கட்டுப்படுத்தி உன்கிட்ட இருக்கிற குழந்தைய கொல்ல பாக்குறாங்க. ஒரு சக்தி வாய்ந்த நாகத்தால தான் உன்கிட்ட இருக்கிற குழந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகுது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது சாமி. குழந்தையோட உயிரை எப்படியாவது நான் காப்பாத்தணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் சாமி. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் கடவுள் சக்தியை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால எல்லா சக்திக்கும் பெரிய சக்தியான அந்த அம்மன், நாகாத்தம்மன் கிட்ட போய் வேண்டிக்க. புத்துல இருக்கிற நாகம்மாவுக்கு பால் வச்சு வேண்டிக்க. நாகம்மா நினைச்சாதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும். சரிங்க சாமி, நான் இப்பவே கோயிலுக்கு போய் நாகத்தம்மனுக்கு பால் வச்சு வேண்டிக்கிறேன். நல்லது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. நான் வர மாதிரி. என்ன ஒன்னத்தையும் காணும்? எங்க போய் தொலைஞ்சிச்சுங்க? யாரையுமே காணுமே. மாப்ள, மாரி, ஸ்ரீஜா, ஹாசினி எல்லாரும் வாங்க. அப்படியே நீங்க வரும்பொழுது சகோதரி பார்வதி சேர்த்து கூட்டியாங்க. என்னமாமா ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நான் வாங்கலடா மாப்ள.
மாதாஜி தான் எல்லாருக்கும் Dress எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட பண்ணேன்டா மாப்ள. எதுக்குமா இப்ப ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நாளைக்கு குழந்தைக்கு காது குத்த போறோம் இல்லையா, குழந்தைக்கு Dress எடுக்கலான்னு கடைக்கு போனேன். அப்படியே உங்க எல்லாருக்குமே Dress எடுக்கணும்னு தோணுச்சு. அதான்ப்பா எடுத்துட்டு வந்தேன். என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை. ஐயோ தம்பி, குழந்தைக்கு Dress வாங்கியிருக்கோம்ல, அந்த Dress சூர்யா கிட்ட காட்டு. சரிங்க மாதாஜி. மாப்ள இந்தா குழந்தைக்கான Dress பிரிச்சு பாடுறா மாப்ள. சூர்யா நல்லா இருக்காப்பா? ரொம்ப நல்லா இருக்குமா. மத்தவங்க ட்ரெஸ்ஸையும் கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லட்டும். சரிங்க மாதாஜி. மாப்ள இது உனக்கு இப்படி சூடு. இது மாரிக்கு. எங்க மாரிய காணோம்? ஆமா, மாரி எங்கப்பா சூர்யா? மாறி கோயிலுக்கு போயிருக்கா. ஓ மாதாஜி, மாரி உங்கள மாதிரியே பெரிய பக்திமான். கோயில் குளம்னு இப்படித்தான் அலைவா, துள்ளி துள்ளி குச்சிக்கிட்டு தான் ஓடுவா. ஏன்னா பக்திமான். இது மாரிக்கு. ஹாசினி இது உனக்கு. இது ஸ்ரீஜாவுக்கு. இது சகோதரி பார்வதிக்கு. சூர்யா, அப்புறம் நாளைக்கு குழந்தைக்கு காது குத்த போறோம் இல்லையா, அப்ப போடுறதுக்கு புதுசா கம்மல் வாங்கிட்டு வந்திருக்கேன்பா, பாரு. எப்படி இருக்குன்னு சூடு மாப்ள. ரொம்ப நல்லா இருக்குமா. நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க? என்னப்பா இது, என் குடும்பத்துக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஏமா இப்படி கேக்குறீங்க? இந்த குடும்பத்துல தாராமா எப்படியோ அதே மாதிரிதான் நீங்களும். ஓம் நம சிவாய. தாராமாக்கு இருந்த எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. மாதாஜி, தாரா சிஸ்டரை மாப்பிளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்கள மாதிரியே இருக்கிற உங்களையும் மாப்பிளைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இது உங்க வீடு, நீங்க உங்க இஷ்டப்படி இருக்கலாம் மாதாஜி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா தாயே, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாத்தணும். உன்னதான் நான் நம்பி இருக்கேன். நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாரான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நீங்க தான் தாரா. செண்பகவல்லிய கொலை பண்ணது நீங்க தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் அதை நிரூபிச்சும் காட்டுவேன். தம்பி, இந்த விஷயத்துல நீங்க தோத்து போக போறீங்க. எந்த விஷயத்துல? என்ன தாரான்னு தவறா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த விஷயத்துல. ஓ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.